Safety. அ அகரம். அ அஞ்சலாளர். கடிதங்கள் மற்றும் பொட்டலங்களை வழங்க அல்லது சேகரிக்க பணியாற்றுபவர். அ அணில். அணில் மரத்தில் வசிக்கும் ஒரு கொறிணி. அணில் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவை தாய்நாடாக கொண்டவை. அ அன்னம். அன்னப்பறவை பற்றி இந்திய பழங்கதைகளில் கற்பனையான அபூர்வமான இயல்புகள் பல ஏற்றி சொல்லப்பட்டுள்ளன. இவற்றில் 6-7 வகைகள் உண்டு. அ அன்னாச்சி பழம். அன்னாசி என்ற பெயர் போர்த்துகீசிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது பிரேசில் நாட்டின் தென்பகுதி, பராகுவே ஆகிய இடங்களை தாயகமாக கொண்டது. அ அல்லி. அல்லி அல்லது ஆம்பல் என்பது நீரில் வளரும் ஒரு கொடியும் அதில் பூக்கும் மலரின் பெயரும் ஆகும். இப்பூக்களை குளம், பொய்கை, மெதுவாக ஓடும் ஆறுகளிலும் பார்க்கலாம். அ அருகம்புல். சித்த வைத்தியத்தில் மிகவும் சிறப்பாக கருதப்படும் ஒரு தாவரம் அருகம்புல் ஆகும். அருகம்புல் சாறு எடுத்து உட்கொண்டால் உடலில் ஏற்படும் பல நோய்கள் நீங்கும். அ அப்பளம். அப்பளம் உணவுடன் சேர்த்து சாப்பிடப்படும் மொறுமொறுப்பான துணை உணவு ஆகும். இது உளுந்தினால் செய்யப்படும் உணவுப் பொருள் ஆகும். ஆ ஆகாரம். ஆ ஆசிரியர். ஆசிரியரை உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே? மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பவர், பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்பிப்பவர். ஆ ஆடு. ஆடு ஒரு தாவர உண்ணி விலங்கு. ஆசியா, ஐரோப்பாவை தாயகமாக கொண்ட ஆடு மனிதனால் வெகு காலத்திற்கு முன்பே பழக்கப்பட்ட விலங்குகளில் ஒன்றாகும். ஆ ஆரஞ்சு பழம். 6ம் 5மாக 11 சுளைகளை கொண்ட புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை உடையது. ஆ ஆலமரம். ஆலமரம் விழுதுகளை உடைய மரம். ஆலங்குச்சி பல்லுக்கு உறுதி கொடுக்கும். ஆ ஆவாரம் பூ. ஆவாரம்பூ ஒரு மருத்துவ மூலிகை தாவரமாகும். இது உடல் வெப்பத்தை குறைக்கும். ஆ ஆந்தை. இரவில் உலாவும் 200 வகை பறவைகளில் ஆந்தையும் ஒன்று. ஆந்தைகள் பெரிய கண்களை கொண்டுள்ளவை. இது தனது தலையை 2 திசைகளிலும் 270 பாகைகள் வரை திருப்பவல்லது. ஆ ஆனி. இரும்பினால் செய்யப்பட்டு மரப்பொருட்களை இணைப்பதற்கு பயன்படுகிறது. இ இ ராணுவ வீரன். இராணுவ வீரன் தன் நாட்டின் எல்லையில் நின்று நாட்டை காப்பதை முதல் கடமையாக கொண்டவர். இ இறால். இறால் கடலில் வாழக்கூடியது. இது மக்களால் விரும்பி உண்ணப்படும் மாமிச உணவாக விளங்குகிறது. இறால்கள் கூட்டமாக வாழும் தன்மையுடையது. இ இறாக்கொக்கு. ராக்கொக்கு அல்லது வக்கா என்பது நீர்நிலைகளை சார்ந்திருக்கும். இதன் உடலின் நீளம் சுமார் 64 சென்டிமீட்டரும் எடை 800 கிராமும் இருக்கும். இ இஞ்சி செடி. இஞ்சி ஒரு மசாலா பொருள். இந்தியாவிலும் சீனாவிலும் இஞ்சி பயன்பாடு பழங்காலத்திலிருந்தே அறியப்படுகிறது. இ இலவம்பூ. இலவம்பூ தொற்று நோய்களை குறைக்கிறது. அதன் கிருமி அழிக்கும் தன்மை தொற்று நோய்களை தடுக்கும் மற்றும் பூவின் சாற்றை முகத்திற்கும் பூசினால் முகம் மிருதுவாக இருக்கும். இ இலந்தை பழம். இலந்தை பழங்கள் செம்பழுப்பு நிறத்தில் காணப்படும். இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்டது. இ இலை. மரம், செடி, கொடிகளின் ஓர் உறுப்பு இலை. இது கிளைகளிலிருந்து பக்கவாட்டில் வளரக்கூடியது.